السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த தொடர் தப்சீர் வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வகுப்பில் 258வது வசனத்திற்கான விளக்கத்தை அவதானித்தோம். இன்றைய வகுப்பிலே 259வது வசனத்திற்குரிய விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். 259வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها قال أنى يحيي هذه الله بعد موتها فأماته الله 100 عام ثم بعثه قال كم لبثت قال لبثت يوما أو بعض يوم قال بل لبثت 100 عام فانظر إلى طعامك وشرابك لم يتسنه وانظر إلى حمارك ولنجعلك آية للناس وانظر إلى العظام كيف ننشزها ثم نكسوها لحما فلما تبين له قال أعلم أن الله على كل شيء قدير. அதாவது இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நபிக்கு எடுத்துச் சொல்கிறார். 258வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு விவாதத்தில் தர்க்கத்தில் ஈடுபட்ட ஒரு மனிதன் பற்றி அல்லாஹு தஆலா சொன்னார். இந்த வசனத்திலே கேட்கிறான், அவு கல்லதி மர்ர அலா கர்யத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உருஷிஹா, அதாவது ஒரு கிராமத்தை தாண்டி ஒரு மனிதன் செல்லுகிறான். அந்த கிராமம் பாழடைந்து போய் இருந்தது. அங்கு குடியிருப்புகளும் இல்லை, மனித சஞ்சாரங்களும் இல்லை. அழிந்து, அதாவது அழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலிருந்த ஒரு கிராமத்தை தாண்டி ஒரு மனிதன் செல்லுகிறான். அவன் கேட்கிறான், அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மூத்திஹா, இந்த கிராமத்தை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று கேட்கிறான். அதாவது கிராமம் என்று அவன் இங்கே குறிப்பிடப்படுவது கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள். இந்த கிராமம் அழிக்கப்பட்டிருக்கிறது, அந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்களும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த மனிதர் கேட்கிறார், இந்த கிராமத்தை, இதில் உள்ள மக்களை எப்படி அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று கேட்கிறார். அப்படி அவர் கேட்டபோது فَأَمَاتَهُ اللَّهُ 100 عَامٍ ثُمَّ بَعَثَهُ, அந்த கேள்வி கேட்ட மனிதரை அல்லாஹு தஆலா 100 வருடங்கள் மரணிக்கச் செய்து மீண்டும் எழுப்பினான். எழுப்பிவிட்டு கேட்கிறான், கால கம் லபிஸ்த, எவ்வளவு காலம் நீ அந்த மௌத் நிலையில் அல்லது தூக்க நிலையில் இருந்தாய் என்று. கால லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், அவர் சொல்லுகிறார், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில பகுதிகள் என்று சொல்கிறார். அப்போது அவருக்கு சொல்லப்பட்டது, கால பல் லபிஸ்த 100 ஆமின், நீ இவ்வாறு தூக்க நிலையில் அல்லது மரண நிலையில் 100 வருடங்கள் இருந்தாய். ஃபந்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதஸன்னா, உன்னுடைய உணவையும் நீ கொண்டு வந்திருந்த பானத்தையும் பார், அது எந்த மாற்றமும் அடையவில்லை. வந்துர் இலா ஹிமாரிக, உன்னுடைய கழுதையை பார், வலினஜஅலக ஆயத்தல் லின்னாஸ், அதை மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, உன்னை மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்க விரும்புகிறோம். வந்துர் இலல் இதாம், எலும்பை பார், கைஃப நுன்ஷிஸுஹா தும்ம நக்ஸூஹா லஹ்மா, அதை நாம் எழுப்பி அதற்கு எப்படி சதையை கொடுக்கிறோம் என்று. ஃபலம்மா தபையன லஹு, அவருக்கு இதன் தத்துவம் வெளிப்பட்ட போது, கால அஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அந்த மனிதர் சொன்னார், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நான் அறிந்து கொண்டேன், நான் அறிவேன் என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய வல்லமையை பற்றி பேசுகிறார். குறிப்பாக மரணித்த பின்
உயிர்ப்பித்தல் என்கிற அந்த வல்லமை, அந்த ஆற்றல் அல்லாஹுக்கு எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த கேள்வி கேட்ட மனிதர் யார் என்பதிலே தஃப்சீர் ஆசிரியர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றி எதுவும் சொல்லாத காரணத்தினால் தஃப்சீர் ஆசிரியர்கள் அவர்களுடைய இஜ்திஹாதை பயன்படுத்தி சிலர் சொல்லுகிறார்கள் ஒரு பொதுவான மனிதன், நிராகரிப்பில் இருந்த ஒரு மனிதன் என்று சொல்கிறார்கள். சில தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அவர் ஒரு நபியாக இருந்திருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இங்கே அவர் கேட்டது நிராகரிப்பதற்காக அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா, யா அல்லாஹ் நீ எப்படி மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கச் செய்கிறாய் என்பதை எனக்கு காட்டு என்று கேட்டது போலதான் இவரும் தனக்கு காட்டச் சொல்லுகிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த கேட்ட மனிதர் யார் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலருடைய கருத்து அவர் ஒரு நிராகரித்த மனிதர் என்று, இன்னும் சில தஃப்சீராளர்களுடைய கருத்து ஒரு நபியாக இருக்க முடியும் என்பது. பொதுவாக அல்லாஹு தஆலா அந்த கேள்வி கேட்ட மனிதருக்கு மௌத்தாகுவது, மௌத்தாக்கிவிட்டு உயிர்ப்பிப்பது எப்படி சாத்தியம் என்பதை பிராக்டிக்கலாக செய்து காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவரை 100 வருடங்கள் அல்லாஹு தஆலா தூங்க வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், 100 ஆம், 100 வருடங்கள் தூங்க வைத்து விட்டு எழுப்புகிறார். எழுப்பி கேட்கிறான், நீ எவ்வளவு காலம் தூக்கத்தில் இருந்தாய்? அல்லது சில தஃப்சீரார்கள் சொல்லுவதில் மௌத்தாக்கினான். எவ்வளவு காலம் நீ மௌத் நிலையில் இருந்தாய் என்று கேட்டபோது அவருக்கு ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சில பகுதிகள் இருந்தது போன்ற அந்த உணர்வு வருகிறது. அதை சொல்லுகிறார். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் உன்னை 100 வருடங்கள் இவ்வாறு நாம் தூக்கத்தில் வைத்தோம் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்தில் தான் தஃப்சீர் ஆசிரியர்கள் இவர் ஒரு நபியாக இருக்க முடியும் என்கிற ஆதாரத்தை எடுக்கிறார்கள். இப்போ அவர் 100 வருடங்கள் இருந்தார் என்பதற்கு 2 கோணங்களில் அங்கே அவருக்கு வழங்கப்படுத்தப்படுகிறது. ஒன்று, அவருடைய உணவு, அவருடைய பானம் கெட்டு போகாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய கழுதையோ அது இவரோடு சேர்ந்து இறந்து எலும்பு மட்டுமே அங்கே இருக்கிறது. அந்த எலும்பை அல்லாஹு தஆலா அதற்கு சதையை கொடுத்து மீண்டும் உயிர்ப்பித்து காட்டுகிறார். அல்லாஹுடைய வல்லமையை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்திய போது அவர் சொல்லுகிறார், அலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்பதை நான் அறிவேன் என்று சொல்கிறார். இப்ப இதுவும் அவர் ஒரு நபியாக இருக்க முடியும் என்பதற்கு தஃப்சீராசிரியர்கள் எடுக்கிற ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எனவே இந்த வசனம் அல்லாஹு தஆலா எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன், படைப்பவன், மரணிக்க செய்பவன், மரணித்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்யக்கூடியவன் என்ற எல்லா ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக பல குர்ஆன் வசனங்கள் குர்ஆனிலே இடம்பெற்றிருப்பதை நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், மிக முக்கியமாக உயிர்ப்பித்தல் தொடர்பாக 5 இடங்களில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாகவும் பிராக்டிக்கலாகவும் உறுதிப்படுத்துகிறான். அதிலே ஓரிடம்தான் இந்த இடம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றல், வல்லமை, இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய ஒரு பெயர் இங்கே சொல்லப்படுகிறது, கதீர் என்கிற பெயர். அதே போல குர்ஆனிலே இதை தழுவியதாக காதிர் என்கிற பெயரும் முக்ததிர் என்கிற பெயரும் அல்லாஹுக்கு இருப்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். கதீர், காதிர், முக்ததிர் எல்லாமே அல்லாஹ் சர்வ வல்லமை உள்ளவன், சக்தி உள்ளவன் என்பதை சொல்லுகிற என்ற கருத்தை தரக்கூடிய பெயர்களாகும். அல்லாஹுடைய பெயர்களாக இவை இருப்பது நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹுடைய வல்லமையை நமக்கு நினைவுபடுத்துவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். இங்கே அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்கிறான். இந்த அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பது குர்ஆனில் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களிலே வந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல், ஏனென்றால் அவன் ரப்புல் ஆலமீன். அவனிடம் கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் முடியாது. அல்லாஹு தஆலா ஃபஆலுல் லிமா யுரீத்,
அவன் நினைத்ததை செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹுவை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹுவை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவை அதிகமாக அஞ்சி பயந்து வாழக்கூடியவர்களாகவும் நாம் மாறிவிடுவோம். அதே நேரத்தில் எந்த விதமான பயமும் இல்லாமல் தன்னம்பிக்கையோடும் மன அமைதியோடும் இந்த உலகத்தில் கண்ணியமாகவும் வாழக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுதான் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன். அவன் நாடினால்தான் இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையும் என்கிற அந்த அகீதாவில் நாம் எல்லோரும் உறுதியோடு இருந்தால் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நமக்கு அல்லாஹுடைய வல்லமையை சொல்லுகிற ஒரு முக்கியமான வசனமாக காணப்படுகிறது. எனவே இந்த வசனத்தை நாம் பல தடவைகள் தர்ஜமத்துல் குர்ஆனிலே படித்து பார்த்து அல்லாஹுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்கான ஒரு அழகிய வழிமுறையாக அல்லது ஒரு அழகிய இடமாக இதை நாம் காண வேண்டும். அல்லாஹ் எல்லா ஆற்றல்களும் எல்லா சக்திகளும் கொண்டவன். எனவேதான் நாம் சொல்லுகிறோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த உலகத்தில் எந்த ஒரு மாற்றம் நிகழ்வதாக இருந்தாலும் அல்லது இந்த உலகத்தில் சக்தி என்று ஒன்று இருப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹுவை கொண்டு மாத்திரமே நடக்க வேண்டும். எந்த ஒரு சேஞ்ச் இடம்பெறுவதாக இருந்தாலும் அல்லாஹ் அதற்கு நாட வேண்டும். அல்லது யாருக்காவது ஒரு பலம் கிடைக்க வேண்டும் என்றாலும் அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ் நாடாமல் எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் நிகழாது, யாருக்கும் இந்த சக்தியும் கிடையாது என்பதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதனுடைய அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா அலா குல்லி ஷைஇன் கதீர், கதீர், காதிர், முக்ததிர் என்கிற இந்த அம்சங்களை நாம் புரிந்து கொண்டால் அல்லாஹ்வின் மீது நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை, தவக்குல் ஏற்படும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிலைகுலைய மாட்டோம், தடுமாற மாட்டோம், விரக்தி அடைய மாட்டோம். எனவே அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்கான முயற்சியிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அல்லாஹுவை சரியாக புரிந்து அவனை சரியாக நேசிக்கக்கூடியவர்களாகவும் சரியான முறையில் அவனை பயந்து வாழக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும். அப்படி மாறுகிற போது அவன் ஏவியவற்றை நாம் அவன் மீது உள்ள அன்பு, பயம், அவன் தயார் செய்து வைத்திருக்கிற நன்மைகளில் உள்ள ஆதரவு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு அவனை நாம் வணங்கக்கூடியவர்களாக, அவனுடைய ஏவல்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதே போல அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படியான நல்ல மூமின்களாக, உறுதியான மூமின்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.